இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு நல்ல அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் தக்காளி கடையில் சூப்பராக நம்ம எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி 2 கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கடைகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த கடையில் திக்னஸ்க்காக 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நமக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை கலந்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி வாசத்தோட இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான இட்லிக்கு தக்காளி கத்திரிக்காய் கடையில் ஒரு 3 கரண்டி ஊற்றி தாராளமாக நம்ம தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.